அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியப்படும் அதிசயமான அற்புதத்தை கர்த்தர் என்று உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். பாருங்க, எவிருவின் மகள் மரித்து போய்விட்டாள், மரிக்க போகிறாள் என்று, மிகுந்த வியாதியா இருக்கிறாள் என்று அவன் சொல்லும் பொழுது இயேசு உடனே அவனுக்கு பின் சென்றார். அவன் கூட போறாரு. பாருங்க, தேவன் பாருங்க, அவருக்கு அவ்வளவு டைட் ஷெட்யூல் தான். ஆனா எவிரு சொல்லவும் எவிரு கூட போறார். அவர் பாருங்க, இவ்வளவு நல்ல தேவன், நம்ம கூப்பிட்ட உடனே செவிசாய்க்கிற நல்ல தகப்பன். எனக்கு ரொம்ப பிஸியா இருக்குப்பா, அப்பா எனக்கு அமெரிக்காவில் அங்க ரொம்ப டைட் ஒர்க்கா இருக்கு, இங்க ரொம்ப ப்ரேயர் ஓவரா இருக்கு, அப்படிதான் சொல்லல. பாருங்க, ஆண்டவர் நீங்க கூப்பிட்ட உடனே பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகத்திலேயே பிஸியஸ்ட் பர்சன் அவர் தான். ஆனா அவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுது உடனே பதிலளிக்கிறவராக இருக்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எப்போதும் உங்களுக்கு செவி சாய்க்கிறவர். இந்த தைரியத்தோடு நீங்க இருங்க. எதிர் கூட போகும்பொழுது அங்க இன்னொரு காரியம் நடக்கிறது, தாமதிக்கிறது. சில நேரம் பாருங்க, தாமதம் நம்முடைய வாழ்க்கையில தாமதம், ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கு. இங்கே எபிருடைய வாழ்க்கையில தாமதம், ஆனால் அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த அம்மாவுக்கு ஹீலிங் நடக்குது. அப்ப நம்ம பிளேம் பண்றதா இல்லை என்ஜாய் பண்றதா என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ உங்க வாழ்க்கையில சில தாமதம் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த நாளிலே கர்த்தர் தாமதத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். இன்றிலிருந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் உங்க ப்ராப்ளம்க்கு வருது இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நான் சொல்றேன், உங்க பிரச்சனைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அது இன்னைக்கு தான். ஆமென். அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க ஏன் அழுறீங்க, புள்ள தூங்குறா, நித்திரையா இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு சிறு பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொல்லுகிறார், தலித் தாகுமி, அப்படி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. செத்து போன பொண்ணை பார்த்து, அந்த பிணத்தை பார்த்து இயேசு சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ மனிதன் பார்க்கிற பார்வை, இயேசு பார்க்கிற பார்வை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில ஏரியாஸ் மறித்திருக்கிற நிலையில இருக்கலாம், சரீர உறுப்புகள் செயலற்று போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார், அந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறார், அந்த சரீர உறுப்பை பார்த்து பேசுகிறார், அந்த கடனை பார்த்து பேசுகிறார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுந்திருக்க செய்த இயேசு இன்று உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். வசனம் போட்டிருக்கு பாருங்க, உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். ஆமென். அப்போ உங்க அற்புதம் எழுந்து நடக்க போகுது. அப்படின்னா என்ன, எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்க போகுது உங்க அற்புதம். ஆமென். யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டதா இருக்க போகிறது இந்த அற்புதம். ஆமென். அப்ப வசனம் போட்டிருக்கு, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், வாயடைத்து போனார்கள். அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமா இருந்தது, என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தார்கள். ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா செத்து போச்சுன்னு, ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை நடந்து போய்கிறது. அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியம். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியப்படுத்தும் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில இன்று செய்வார். அன்று எவிருவுக்கு செய்த இயேசு இன்று உங்களுக்கு செய்வார். அவருடைய வார்த்தைகள் போதும், அவருடைய ஒரு வார்த்தை போதும். இன்று அவர் அந்த ஒரு வார்த்தை உங்க சூழ்நிலைக்கு நேராக அனுப்புகிறார். மரித்திருக்கிற நிலையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஜீவன் சென்று உயிரடைய செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியப்படும் பிரமிக்கத்தக்க அற்புதம் இன்று உங்க வாழ்க்கையில இயேசு செய்வார். நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த அற்புதம் நடந்து கொண்டிருப்பதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் காண்பார்கள். இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.